Welcome to Agal Classroom. இன்னைக்கு இந்த அகல் கிளாஸ் ரூம்ல என்ன பார்க்க போறோம்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். இந்த குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ல டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் இருக்கு. நாம இன்னைக்கு அது என்ன மெயினா பார்க்க போறோம்னா ஸ்பீட், டிஸ்டன்ஸ் அண்ட் டைம். ஸோ மெயினா இதுல ஒரே ஒரு ஃபார்முலா தான் நம்ம மெமரைஸ் பண்ண போறோம். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சா போதும், வேற என்னன்னாலும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கொண்டு வந்துடலாம். டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். டைம் வேணும் அப்படின்னா டைம் இஸ் ஈக்குவல் டு டைம் இந்த பக்கம் போச்சுன்னா ஸோ டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட். ஸோ மெயினாக நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபார்முலா என்னது? ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ ஓகே, இதுக்கு தேவையான ஃபார்முலா நம்ம தெரிஞ்சிருச்சு. குவான்டிட்டி ஆப்டிடியூட்ல ஸ்பீட், டிஸ்டன்ஸ் அண்ட் டைமுக்கு தேவையான ஃபார்முலா கண்டுபிடிச்சிட்டோம். மெயின் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கன்வர்ஷன். So important conversions of units. For example, 1 hour is equal to 60 minutes, which is equal to 60 into 60 seconds. 1 kilometer is equal to 1000 meters. 1 kilometer is equal to 0.625 miles. 1 mile is equal to 1.60 kilometer. இது இந்த கொடுத்ததுலேயே மெயினான கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மீட்டர்லேருந்து கிலோமீட்டர் கன்வர்ஷன், இல்லை கிலோமீட்டர்லேருந்து மீட்டர் கன்வர்ஷன், ஹவர்லேருந்து மினிட், மினிட்லேருந்து செகண்ட்ஸ், கிலோமீட்டர் பெர் ஹவர்லேருந்து மீட்டர் பெர் செகண்ட், மீட்டர் பெர் செகண்ட்லேருந்து கிலோமீட்டர் பெர் ஹவர். இந்த 4 டைப் ஆஃப் கன்வர்ஷன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த டாப்பிக்கில். ஸோ மெயினாக 1 கிலோமீட்டர் பெர் ஹவர் இஸ் ஈக்குவல் டு 5/18 மீட்டர் பெர் செகண்ட். இந்த ஒன்று தெரிஞ்சால் போதும், ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் ஒன் நம்மளே எழுதிடலாம். ஜஸ்ட் ரிவர்சல் ஆஃப் தட். 1 meter per second is equal to 18/5 kilometer per hour. So நமக்கு மெயினா தெரிய வேண்டியது 1 hour is equal to 60 minutes, which is equal to 60 into 60 seconds. 1 kilometer is equal to 1000 meters. 1 kilometer per hour is equal to 5/18 meter per second, and 1 meter per second is equal to 18/5 kilometer per hour. இந்த 4 கன்வர்ஷன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் போகலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம்னு ஃபார்முலா பார்த்தோம். ஸோ இதில் என்னென்னா கொஸ்டினை ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் அவைலபிளாக இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் காமனாக இருக்கும், இல்லை ஸ்பீடு காமனாக இருக்கும், டைம் காமனாக இருக்கும், இல்லை ஆவரேஜ் ஸ்பீடை பற்றி பேசுது. இந்த 4 டைப்பில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒன்று டிஸ்டன்ஸ் சேமாக இருக்கும், இன்னொன்று ஸ்பீடு சேமாக இருக்கணும், இல்லை டைம் சேமாக இருக்கும், இன்னொன்று ஆவரேஜ் ஸ்பீட். இந்த 4 டைப்லையும் ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாங்க பார்க்கலாம். A boy increases his speed to 9/5 times of his original speed. By this, he reaches his school 30 minutes before the usual time. யூஸ்வலாக போகிறதுக்கு முன்னாடி அரை மணி நேரம் முன்னாடி அவர் போயிடுறாரு. அதே மாதிரி நார்மல் ஸ்பீடை விட 9/5 டைம்ஸ் அவர் இன்க்ரீஸ் பண்ணி போகிறாரு. How much time does he takes யூஸ்வலாக அவர் எவ்வளோ டயத்தில் ரீச் ஆகிருப்பார்? அப்படின்னா அவர் ஸ்கூலுக்கு போகிற டிஸ்டன்ஸ் சேம், டெய்லி அதே தான், யூஸ்வல் ஸ்பீடில் அதே டிஸ்டன்ஸில் தான் போயிட்டுருக்காரு. ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் சேம். இந்த கொஸ்டினை பார்த்த உடனே நமக்கு என்ன தெரியுது? டிஸ்டன்ஸ் இஸ் சேம். ஸோ த ப்ராப்ளம் இண்டிகேட்ஸ் தட் டிஸ்டன்ஸ் இஸ் சேம். ஸோ யூஸ்வல் விச் இஸ் ஈக்குவல் டு ஃபாஸ்ட். ஸோ யூஸ்வலோட டிஸ்டன்ஸும் ஃபாஸ்டோட டிஸ்டன்ஸும் ஈக்குவல். So distance is equal to speed into time. So S into T. So இங்க நான் U mention பண்றது usual, F mention பண்றது fast. So S into T which is equal to 9/5 times of the original speed. Original speed is S. 9/5 times of S into time. Time is nothing but before the usual time. 30 minutes before the usual time ங்கிறதுனால T minus 30. So இந்த S gets cancelled. இங்கே இருக்கிற டினாமினேட்டரில் உள்ள 5 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 5t which is equal to 90 minus 9 into 30. ஸோ இந்த 9, ஸோ இந்த வேல்யூ 9 into 3, 9 3s are 27, 270 இந்த பக்கம் போயிடுச்சு. 5t இந்த பக்கம் வந்தது அப்படின்னா 90 minus 5t which is equal to 40 is equal to 270. Therefore t is equal to 270 divided by 4. T equal to 67.5 minutes. So time is 67.5 minutes. He takes, so the answer is 67.5 minutes. Second question. Sidhu travels from home to office by car.
with an average speed of 50 km per hour. He is late by 30 minutes. அவரோட average speed வந்து 50 km per hourல போயிட்டு இருக்காரு. ஆனா என்ன பண்றாரு? லேட்டா தான் போறாரு ஆபீஸ்க்கு 30 minutes. But when he comes with the speed of 60 km per hour. So நேத்து 50 km per hourல வந்தாரு, இன்னைக்கு 60 km per hour ஸ்பீட்ல வர்றாரு. அப்படி இருந்தும் he reaches his office 10 minutes earlier. முன்னாடியே 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அவர் வந்துடுறாரு. How far is his office from home? வீட்ல இருந்து ஆபீஸ்க்கு எவ்வளவு தூரம்? ஸோ இந்த ப்ராப்ளம் என்னன்னா டிஸ்டன்ஸ் சேம் ப்ராப்ளம். ஸோ டெய்லி வீட்ல இருந்து ஆபீஸ்க்கு தான் போறாரு. சித்து டெய்லி வீட்ல இருந்து ஆபீஸ்க்கு போறாரு. ஆபீஸ்க்கு போறப்ப ஒரு நாளைக்கு 50 km per hour ஸ்பீட்ல போறப்ப 30 minutes லேட்டா போறாரு ஆபீஸ்க்கு. இதுவே 60 km per hour ஸ்பீட்ல போறப்ப 10 நிமிஷம் முன்னாடி போயிடுறாரு. ஸோ டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் டிஸ்டன்ஸ் சேம் ஃபார்முலா. இப்போ ஷார்ட்கட் பார்க்கலாம் பாருங்க. இப்போ லெட் மீ கன்சிடர் திஸ் இஸ் a clock. ஸோ டெய்லி யூஸ்வலாக இந்த டைத்தில் போறாரு. நார்மலாக திஸ் இஸ் தி கரெக்ட் டைம். 30 minutes லேட் அப்படிங்கிறப்ப 30 minutes லேட்டுங்கிறப்ப திஸ் இஸ் 30 minutes லேட். இந்த டூரேஷனில் இந்த டூரேஷன் 30 minutes லேட். எப்போ 50 km per hourல இருக்கிறப்ப. இதுவே 60 km per hourனா யூஸ்வல் டைமிங்கோட 10 minutes பிஃபோரே போயிடுறாரு. 10 minutes before போறப்ப this is 10 minutes before. So இப்போ இந்த 30 plus 10 மொத்தம் 40 which is equal to 40 minutes. T1 minus T2 is equal to 40 minutes. T1 minus T2 equal to 40 minutes. So time is equal to distance by speed. So distance is same. அதனால D divided by S1 minus D divided by S2 which is equal to 40 divided by 60. So it is minutes to minutes 40 divided by 60. So D divided by 50 km per hour minus D divided by 60 km per hour. Actually இது minutesல இருக்கு. அதனால தான் divided by 60 போட்டோம். ஏன்னா kilometer per hourல இருக்கிறதுனால 40 divided by 60. So D divided by 50 minus D divided by 60 which is equal to 40 divided by 60. So இப்போ LCM எடுக்கிறோம். LCM எடுத்தோம்னா 60D minus 50D divided by 50 into 60 which is equal to 40 divided by 60. இந்த 60 gets cancelled. இதை minus பண்ணோம்னா 60D minus 50D which is equal to 10D divided by 50 which is equal to 40. Simplify பண்ணோம்னா D is equal to 200. So 5 4s are 20. 2000 divided by 10 which is equal to D equal to 200 kilometer. So the distance is 200 kilometer. So அவரோட வீட்ல இருந்து ஆபீஸ்க்கு வந்து 200 kilometer. So next problem போலாங்களா? Third problem. Rohit drives from his home at a speed of 30 km per hour and reaches his bank 20 minutes late. Then the next day he increases his speed by 15 km per hour but still he is late by 8 minutes. How far is his bank from his office? So இதுவும் similar problem தான். அதே மாதிரி similar problem தான். ஸோ மெயின் என்ன அப்படின்னா ரோஹித் என்ன பண்றாரு 30 km per hourல போயிட்டு இருக்காரு. 20 minutes லேட்டா போறாரு. நெக்ஸ்ட் டே அவர் இன்க்ரீஸ் பண்றாரு. he is increasing his speed by 15 km per hour. இன்க்ரீஸ் பண்றாரு 15 km per hour ஸ்பீட்ல இன்க்ரீஸ் பண்றாரு. அப்படி இன்க்ரீஸ் பண்ணாலும் 8 minutes லேட்டா போறாரு. ஸோ how far from his அதாவது பேங்க்குக்கும் வீட்டுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ், வீட்ல இருந்து பேங்க்குக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸுங்கிறது தான் கொஸ்டின். ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் சேம் ப்ராப்ளம். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து வீட்ல இருந்து ஆஃபீஸ்க்கு ஒரே டிஸ்டன்ஸ் தான். ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் சேம். இப்போ இந்த பாருங்க யூஷுவல் டைமிங் இதுதான் யூஷுவல் டைமிங். யூஷுவல் டைமிங் அவர் ஆஃபீஸ்க்கு போகிற கரெக்ட் டைமிங். திஸ் இஸ் தி கரெக்ட் டைமிங் டு ஆஃபீஸ். இஃப் ஹீ இஸ் 20 minutes லேட்டுங்கிறப்ப திஸ் இஸ் 20. ஸோ அந்த 20 minutes அதுக்கப்புறம் ஈவன் ஹீ இஸ் நெக்ஸ்ட் டைமும் என்ன அது 8 minutes லேட்டாக போகிறாரு. ஸோ திஸ் இஸ் 8 minutes லேட். So 20 minus 8 which is equal to 12 minutes. இங்க பாருங்க earlier போனா டைமிங் ரெண்டையும் ஆட் பண்ணோம் போன ப்ராப்ளத்துல. இந்த ப்ராப்ளத்துல ரெண்டுமே லேட்டா இருக்கிறதுனால ரெண்டையும் மைனஸ் பண்றோம் which is 12 minutes late. T1 minus T2 is equal to 12 minutes. So D divided by 30 minus D divided by 45 which is equal to 12 divided by 60 which is ஏன் இங்க 60 போறோம்னா கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருக்கு. ஸோ அதனால இது மினிட்ஸ்ல இருக்கு. ஸோ அவரா கன்வெர்ட் பண்றப்ப 12 டிவைடட் பை 60.
ஸோ மறுபடியும் எல்சிஎம் எடுக்கிறோம். LCM எடுத்தோம்னா 45D minus 30D divided by 30 into 45 which is equal to 12 by 60. இங்கே 130 is 30. This is, so 130 is 30. This is 2 times 1 2 is 2. 6 2s are 12. So இது ரெண்டையும் மைனஸ் பண்ணீங்கன்னா 15D which is equal to 6 into 45. D equal to 18 kilometers. So distance is 18 kilometers. அவரோட வீட்ல இருந்து பேங்க்குக்கு வந்து 18 kilometers. இன்னொரு டவுட் வரலாம் உங்களுக்கு. இங்க வந்து 30 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு கொடுத்துருக்காங்க, இங்க 15 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு கொடுத்துருக்காங்க, நீங்க ஏன் 45 போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஹி இஸ் இன்க்ரீசிங் ஹிஸ் ஸ்பீட் பை 15 கிலோமீட்டர் பெர் ஹவர்னா யூஷுவல் டைமிங் 30 கிலோமீட்டர் பெர் ஹவர் கூட பிளஸ் 15 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஸோ அதனால தான் இந்த இடத்துல நம்ம 45 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட். ஹி இஸ் இன்க்ரீசிங் ஹிஸ் ஸ்பீட் பை 15 கிலோமீட்டர்னா பழைய ஸ்பீடோட 15 ஆட் பண்ணோம்னா தென் இட் இஸ் 45. அதனால தான் இந்த இடத்துல 45 போட்டிருக்கோம். ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 18 கிலோமீட்டர்ஸ். Fourth problem. A boy walking at a speed of 10 km per hour reaches school 12 minutes late. Next time at a speed of 15 km per hour reaches his school 7 minutes late. Find the distance of his school from home. வீட்டில இருந்து ஸ்கூலுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ், இதுவும் சிமிலர் ப்ராப்ளம் தான். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், ரெண்டுமே லேட்டு தான். அப்போனா 12 minus 7 which is equal to 5 minutes late. D divided by S1 minus D divided by S2 which is equal to 5 by 60. So D divided by 10 kilometer, this is 10 kilometer per hour, D divided by 10 kilometer per hour minus D divided by 15 kilometer per hour which is equal to 5 by 60. LCM எடுத்து simplify பண்றோம். simplify பண்றப்ப இங்க 15D minus 10D divided by 10 into 15 which is equal to 5 by 60. 5D divided by 10 into 15 is equal to 5 by 60. இந்த 5 gets cancelled. So D is equal to 5 by 2 kilometer. Therefore D is equal to 2.5 kilometer. So வீட்ல இருந்து ஸ்கூலுக்கு distance வந்து 2.5 kilometer. Next problem. Ajay and Vijay travels from A to B at 17 kilometers per hour and 19 kilometers per hour respectively. So Ajay வந்து 17 kilometers per hour ல போறாரு, Vijay வந்து 19 kilometers per hour ல போறாரு. A is 72 kilometers away from B. A is 72 kilometers from B. Vijay reaches B first and returns immediately and meets Ajay at C. Find B to C distance. Sorry, B to C distance. So let me consider the distance. A ங்கிறது ஒரு point, B ங்கிறது ஒரு point. For example, A ங்கிறது மதுரை, B ங்கிறது திருச்சின்னு வச்சுக்கலாம். ஸோ மதுரையில இருந்து திருச்சிக்கு போறாங்க, மதுரையில இருந்து திருச்சிக்கு போறாங்க. ஸோ A to B. ஸோ அஜய் அண்ட் விஜய் ரெண்டு பேருமே மதுரையில இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ லெட் மீ அப்ராக்சிமேட்டா சொல்றேன், மதுரை டு திருச்சி 72 கிலோமீட்டர்ஸ்னு வச்சுக்கோங்க. பட் இட்ஸ் நாட் ட்ரூ. ஸோ 72 கிலோமீட்டர்ஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ அஜய் அண்ட் விஜய் ரெண்டு பேருமே போறாங்க. அஜயோட ஸ்பீடு வந்து 17 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவர், விஜயோட இது வந்து 19 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவர். ஸோ ரெண்டு பேருமே போறாங்க. விஜய் என்ன பண்ணிட்டாருன்னா திருச்சியை ரீச் பண்ணிட்டு திருப்பி ரிட்டர்ன் வர்றாரு. ஸோ அஜய் அண்ட் விஜய் எங்க மீட் பண்றாங்க, சிங்கிற பாயிண்ட்ல மீட் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ therefore let me consider the whole distance is 72. இந்த இது unknown distance x. This is 72 minus x. This portion A to C is 72 minus x. This portion is C. So இது என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா டைம் இஸ் சேம், ரெண்டு பேருமே அட் அ டைட்ல ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ இட் இஸ் இந்த ப்ராப்ளம் டைப் என்னன்னா டைம் இஸ் சேம். டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். So distance of Ajay divided by speed of Ajay is equal to distance of Vijay divided by speed of Vijay. So distance of Ajay is 72 minus x divided by speed of Ajay is 17 km per hour which is equal to இங்க என்னது விஜயோட ஸ்பீடுங்கிறப்ப 72 கிலோமீட்டர்ஸ் ஃபுல்லாத்தையும் கிராஸ் பண்ணிட்டாரு. மறுபடியும் அவர் எங்க சி இந்த பாயிண்ட்ல வந்து ரீச் பண்ணி ரெண்டு பேரும் மீட் பண்றாங்க. ஸோ 72 கிலோமீட்டர்ஸ் பிளஸ் எக்ஸ் டிவைடட் பை 19. ஸோ கிராஸ் ப்ராடக்ட் இந்த 19 இங்கே போகுது, இந்த 17 இந்த பக்கம் வருது. therefore 19 into 72 minus x which is equal to 17 into 72 plus x.
19 into, so உள்ள multiple பண்றீங்க, 19 into 72 minus 19 into x, which is equal to 17 into 72 plus 17x. So x எல்லாம் ஒரு பக்கம், values எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்து simplify பண்ணீங்கன்னா 36x is equal to 72 into 2. Therefore x is equal to 4 kilometers. Therefore x is equal to 4 kilometers. So this is the x oda value, அதாவது b to c distance வந்து 4 kilometers. இந்த 72 kilometersல bc oda distance is 4 kilometers. Let's see the next problem. Ramesh sees a thief at a distance of 80 meters. Ramesh starts chasing the thief who is running at a speed of 5 meters per second. Ramesh is chasing him with a speed of 7 meters per second. How much distance does the thief covers before the Ramesh catches him? இது Ramesh, ஆறுங்கிறது Ramesh, Tங்கிறது thief. So Ramesh வந்து distance, thiefக்கு உள்ள distance வந்து 80 meters. So 80 meterன்னு போட்டிருக்கேன். ஸோ இப்போ என்னன்னா இங்கே ரெண்டு பேருமே அட் அ டைத்தில் ரமேஷ் வந்து தீஃபை பார்த்தோன்னே ரமேஷும் தீஃபும் ரெண்டு பேருமே அட் அ டைத்தில் ரன் பண்ணுறாங்க. தீஃப் ஓடுறாரு, ரமேஷும் ரன் பண்ணுறாரு. ஸோ டைம் இஸ் சேம், ஸ்டார்டிங் டைமும் ஸ்டாப்பிங் டைமும் ரெண்டுமே சேம். ஸோ டைம் இஸ் சேம் ப்ராப்ளம். ஸோ டைம் ஆஃப் ரமேஷ் விச் இஸ் ஈக்குவல் டு டைம் ஆஃப் தீஃப். ஸோ 18, let me consider this distance as d. So 80 plus d divided by, so he is running at a speed of 7 meters per second, which is equal to d divided by 5. So cross product, cross multiple பண்றேன். 5 into 80 plus d, which is equal to 7d. 5 8s are 40, that is therefore 400 plus 5d, which is equal to 7d. Simplify பண்ணா d is equal to 200 meters. So distance is 200 meters. So this d or distance, this distance is 200 meters. Next question, 7th problem. 7th problem கொஞ்சம் entirely different. It is average speed. Average speed is equal to total distance by total time. So 4 types, நம்ம 4 types of problem சொல்லிருந்தோம். ஒன்று வந்து distance சேமா இருக்கும், இல்லை time சேமா இருக்கும், speed சேமா இருக்கும், இல்லைன்னா average speed problem. The average speed problem என்னன்னு பார்த்தீங்கன்னா average speed is equal to total distance by total time. அதான் இதோட formula. Praveen travels 96 kilometers at a speed of 16 kilometers per hour using a bike. 124 kilometers at 31 kilometers per hour by car. Another 105 kilometers at 7 kilometers per hour in a horse. Then find the average speed of the entire distance traveled. So entire distance travel, average speed of the entire distance travel கேட்டிருக்காங்க. So average speed is equal to total distance divided by total time. So மொத kilometers எல்லாத்தையும் calculate பண்ணுவோம். 96 kilometers plus 124 kilometers plus 105 kilometers. இது எல்லாத்தையும் add பண்ணா total distance is 325 kilometers. Total distance is 325 kilometers. So next வந்து time. Time is equal to so distance divided by speed. Distance divided by speed. So time is equal to t1 plus t2 plus t3. t1 oda distance is 96 divided by speed is 16. So 96 divided by 16 plus 124 divided by 31 plus 105 divided by 7. So அதுதான் இங்க எழுதியிருக்கும். So time 1 is 96 divided by 16 plus 124 divided by 31 plus 105 divided by 7. இது எல்லாத்தையுமே simplify பண்ணீங்கன்னா 25 hours. Time t is equal to 25 hours. So average speed is equal to total distance divided by total time. Total distance is 325. Total time is 25 hours. Therefore 325 divided by 25, which is equal to 13 kilometers per hour. So average speed is 13 kilometers per hour. Next problem. Rohit covers 1/4 of the total distance at 20 kilometers per hour and 1/4 of at 10 kilometers per hour and rest of his journey at 80 kilometers per hour. Find the Rohit's average speed for the whole distance. So average speed is equal to total distance divided by total time. Total distance divided by total time.
ஸோ இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் 1/4 ஆஃப் த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காரு 20 km/h போயிருக்காரு. அடுத்த 1/4 வந்து 10 km/h போயிருக்காரு. அடுத்த ரெஸ்ட் வந்து 80 km/h ஸ்பீட்ல போயிருக்காரு. ஸோ இப்போ என்னன்னா d/4 is equal to 20 km/h. அடுத்த d/4 is equal to 10 km/h. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் dல இருந்து -d/4 போட்டிங்கன்னா d/2. அதை தான் நான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு சிம்பிளிஃபையாக கொடுத்துருக்கேன். 1 மைனஸ் 1/4 இந்த 1/4 ஆட் பண்ணீங்கன்னா 2/4. ஸோ இதுல இருந்து 1 மைனஸ் பண்ணீங்கன்னா 1/2. ரிமைனிங் போர்ஷன் வந்து 1/2. Here remaining portions with the distance d/2. d/2 வந்து எவ்வளவு ஸ்பீட்ல போறாரு 80 km/h போறாரு. So total time is equal to t1 plus t2 plus t3. So t1 is equal to d/4 divided by 20. Next d/4 divided by 10 plus d/2 divided by 80. அதாவது 1/4 of the distance ஓட ஸ்பீட் வந்து 20 km/h. அடுத்த 1/4 of the distance வந்து 10 km/h. அடுத்த ரிமைனிங் போர்ஷன்ஸ் வந்து d/2 is 80 km/h. ஸோ இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா d/80 plus d/40 plus d/160. ஸோ LCM எடுத்தீங்கன்னா 7d divided by 160. ஸோ ஆவரேஜ் speed is equal to distance divided by time. இப்போ calculate பண்ணது time. So d divided by 7d divided by 160. The d gets cancelled. So 160 divided by 7 km/h. So average speed is 160 divided by 7 km/h. So இன்னைக்கு வந்து சிம்பிளான ஃபார்முலாஸ் வந்து பார்த்துருக்கோம். என்னென்ன பார்த்துருக்கோம்னா ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். அதில் 4 டைப்ஸஸ் பார்த்துருக்கோம். ஸோ என்னென்ன டைப்னு டிஸ்டன்ஸ் சேமாக இருக்கும், இல்லை டைம் சேமாக இருக்கும், ஸ்பீடு சேமாக இருக்கும், ஆவரேஜ் ஸ்பீடுங்கிற 4 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேட்டகரிஸில் பார்த்துருக்கோம். ஸோ ஃபோர்கமிங் கிளாஸஸில் மீதி உள்ள ப்ராப்ளம்ஸ்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ. இஃப் யூ லைக் இட், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் அகல் கிளாஸ்ரூம். Thanks for watching.